அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தாயகம் செய்தி சேவையுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் குறிப்பாக இன்று முதல் பல்வேறுபட்ட சட்டங்கள் அமுலாகுவதாக புதிய ஒரு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதுவரை இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டாலும் கூட பல சட்டங்கள் அமுல்படுத்தப்படாத சூழ்நிலையில் பல்வேறுபட்ட புதிய நடைமுறைகள் அமுலாகும் என்ற அறிவிப்பு முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீர்வையற்ற வாகனங்களை எதிர்பார்த்திருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களையும் முக்கியமான தகவல்கள் செய்திகளையும் இந்த காணொளியில் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம். முதலில் தாயக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் தாயக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இலங்கையில் கடந்த ஆண்டில் லஞ்ச ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக அளிக்கப்படக்கூடிய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக லஞ்ச ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. இதுவரை இந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மட்டும் 4626 முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இது இலங்கையில் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை மக்கள் நாடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு தாமாக முன்வரக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இவ்வாறு அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளில் 85 சோதனைகள் நடத்தப்பட்டு அதில் 58 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. உண்மையில் லஞ்ச ஊழல் வழக்குகளை இந்த புதிய அரசு துரிதப்படுத்தி இருப்பதால் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த காலங்களிலும் அரசுகளிலும் அரசாங்கங்களில் லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகள் பல அளிக்கப்பட்ட போதிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விசாரணைகள் நடைபெற்ற ரீதியிலும் கூட அங்கு கைது நடவடிக்கைகள் என்று பார்த்தால் மிக மிக குறைவாகவே கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றன. எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பில் மக்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இழந்து காணப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு மிகப்பெரிய அளவிலான முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக நிதி அமைச்சகத்துடன் தொடர்புடைய 9 பேர், 3 கிராம சேவகர்கள், 2 பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உயர் அதிகாரிகள், அரசு மருத்துவ அதிகாரிகள், ஒரு நீதிபதி உள்ளடங்கலாக இந்த ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மக்கள் நம்பிக்கையுடன் தற்பொழுது முறைப்பாடுகளை அளிப்பதற்கு முன்வந்திருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விடயம். எனவே மக்கள் உங்கள் பிரதேசங்களில் ஏதாவது லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் தொடர்பான விடயங்கள் இருந்தால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உங்கள் முறைப்பாடுகளை நேரடியாக தனிநபர்கள் தெரிவிக்க முடியும். இதனூடாக லஞ்ச ஊழல் அற்ற ஒரு புதிய மக்கள் சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து, நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மண் சரிவுக்கான அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருக்கின்றார்கள். பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலியல பிரதேசம், பசறை, பதுளை ஆகிய பகுதிகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் நாரமல பிரதேசத்தில், மாத்தளை மாவட்டத்தின் உக்குவளை மற்றும் ரத்தோட்டை பிரதேசங்களுக்கும், மொனராகலை மாவட்டத்தின் படகும்பர பிரதேசங்களுக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏனைய மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அவதானமாக செயற்படுமாறும், பல்வேறுபட்ட மலையக பிராந்தியங்களில் குறிப்பாக நுவரெலியா, பண்டாரவளை, பதுளை போன்ற நகரங்களிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக அவ்வாறான ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கிராம சேவகர் பிரிவு, பிரதேச செயலாளர் அல்லது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதேச செயலகத்திற்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும், மலையக பிரதேசங்களில் குறிப்பாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் அவதானத்துடனும் பயணிக்குமாறு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நாட்டில் இருக்கக்கூடிய 15 மாவட்டங்களுக்கு அடுத்து வரும் சில மணி நேரத்திற்கு மின்னல் தாக்கம் குறித்த ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை,
மற்றும் பதுளை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மின்னல் தாக்கம் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இலங்கை அரசு இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை உடைய தாய்மார் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் இன்று ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த மிக குறைந்த வயதிலுள்ள குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு தாய்மார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு செல்லும் போது அந்த குழந்தைகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தக்கூடிய தன்மையும் அவர்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையும் அந்த குழந்தைகளினுடைய போசாக்காக இருக்கலாம், மந்த போசனையாக இருக்கலாம், உளவியல் பாதிப்புகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சவால்களை இந்த குழந்தைகள் கடந்த காலங்களில் சந்தித்திருந்தார்கள். இது தொடர்பில் ஏற்கனவே பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இது தொடர்பான சட்டம் அமல்படுத்தப்படவில்லை. இனி வரும் காலங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை விட்டுவிட்டு யாரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல முடியாது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஏனெனில் தந்தையர்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் கூட தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் குழந்தைகள் மிகப்பெரிய சிக்கலும் மிகப்பெரிய துஷ்பிரயோகத்திற்கும் கடந்த காலங்களுக்கு உள்ளாகியுள்ள சூழ்நிலையில் இந்த அரசினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. எனவே வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு யாராவது விண்ணப்பித்திருந்தால், வெளிநாட்டு வேலைகளுக்காக செல்வதற்காக யாராவது சகோதர சகோதரிகள் நீங்கள் முயற்சி செய்தால் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருப்பவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டு உங்கள் பிரதேசங்களில் மாவட்டங்களிலேயே வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போதுள்ள சாராம்சமாக இருக்கின்றது. அடுத்து நெல் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள அடிப்படை பிரச்சனையே கீரி சம்பா அரிசியின் தற்போதைய கடுமையான பற்றாக்குறைக்கு காரணம் என்று அரளி அரசு நிறுவனத்தின் உரிமையாளர் டட்லி சிறிசேனா தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வணிக நிலையங்களை கண்டறிய நுகர்வோர் அதிகார சபை தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருவதாகவும், சம்பா அரிசியை 1 கிலோ 310க்கு விற்பனை செய்த விற்பனையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்ட சூழ்நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே உங்களுடைய பிரதேசங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது அரிசியை கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக, நுகர்வோர் அதிகார சபை கட்டுப்பாட்டு விலை நிர்ணயத்திற்கு அதிகமாக யாராவது விற்பனை செய்தால் உடனடியாக நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனியே வர்த்தகர்கள் அதிகமாக விற்பனை செய்வதை மட்டும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்காமல் எந்த வர்த்தக நிலையத்தில் இவ்வாறு அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்ற விடயங்களையும் நீங்கள் நிச்சயமாக உரிய தரப்புகளுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வரி இல்லாத டேக்ஸ் ஃப்ரீ வாகன அனுமதிகளை எதிர்பார்த்திருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஏமாற்றம். இலங்கையின் அரசு அதிகாரிகள் வரியில்லா வாகன அனுமதிகள் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்கள் தற்போது முதற்கட்டமாக வெளியாக இருக்கின்றன. எனில் கடந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டத்திலும் அரசு அதிகாரிகளுக்கு வரியில்லாத டேக்ஸ் ஃப்ரீ தீர்வேற்ற வாகனங்கள் வழங்கப்படவில்லை. இந்த வருடம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இம்முறையும் வாய்ப்பில்லை. சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் $7 பில்லியன் வெளிநாட்டிருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமையலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது தீர்வையற்ற வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்திருக்கும் அரசு அதிகாரிகளுக்கான ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கப்பல் மூலம் செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை இதுவரை வாரத்தில் 6 தினங்கள் இடம்பெற்றது. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பயண சேவை இடம்பெறாத சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நாளாந்தம் குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தினுடைய இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இக்கப்பல் சேவையில் தீர்வையற்ற கடை தொகுதியும் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதால் வர்த்தகர்கள் இந்த கடை தொகுதிகளையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இறுதி செய்தியாக இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சென்று சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்துடன்
தனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்று திறன் தொடர்பான விடயங்களெல்லாம் தகர்த்தெறிந்து முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவன் 12 வயது சிறுவன் ஒருவன் எடுத்த முயற்சி மிக பெரும் சாதனையாக மாறியிருக்கின்றது. இந்த சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தமிழகம் தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணையை 9 மணி நேரம் 11 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்திருக்கின்றான். பாக்கு நீரிணை இலங்கை கடல் தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் ஒரு நீரிணையாக கருதப்படும் சூழ்நிலையில் முழங்காலுக்கு கீழே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உடைய இந்த சாதனை நிச்சயமாக பாராட்டுக்குரியது. எனவே சாதனைக்கு எவையும் தடையல்ல என்பதை அந்த சிறுவன் நிரூபித்திருக்கின்றான். எனவே இந்த சாதனை சிறுவனை நாங்களும் எங்களுடைய தாயகம் செய்திகள் சேவையினூடாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அகிலம் ஊடக குழுமத்தின் இலங்கைக்கான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக தாயகம் செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள். தொடர்ச்சியான தகவல்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பொழுதாக வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.